தொடர்ந்து ஒரு குடிமகன் வந்து தினசரி குடிச்சாருன்னா அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தரை மட்டும் நீங்க ஒரு கண்காணிப்பு வளையத்துக்குள்ள கொண்டு வாங்க. ஒருவர் குடித்து கொண்டே இருக்கிறார், அடுத்த 5 ஆண்டுகள்ல அவருடைய புகைப்படம் தாங்கி ஒரு சுவரொட்டி இருக்கும், கண்ணீர் அஞ்சலி. அப்ப இந்த மரணங்களுக்கெல்லாம் யார் காரணம்? நண்பகல் 12 மணிக்கு துவங்கி இரவு 10 மணி வரைக்கும் தான் விற்கலாம் டாஸ்மாக். அப்ப காலை 12 மணிக்கு முன்னாடிலாம் கிடைக்குது நிறைய இடங்கள்ல பிளாக்ல. அது என்ன கள்ளத்தனமான தான் விற்கிறாங்க. அரசு வரையறைக்குள்ள வரல, அரசு அங்கீகாரம் பெறாத முறையில தான் அவங்க பெறுறாங்க. அப்ப அது கள்ளச்சாராயமா இல்லையா? நீங்க கொடுத்தீங்க, உங்க தகப்பனார் கருணாநிதி கொடுத்தாரு, உங்களுடைய மகன் உதயநிதி கொடுத்திருக்கிறார், உங்களுடைய உடன்பிறவா சகோதரி கனிமொழி கொடுத்திருக்கிறாங்க, எல்லாருமே கொடுத்திருக்கிறீங்க. உங்க முழு குடும்பத்திலையுமே 4-5 பேர் இதே போல வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறீங்க. மோடியை போல 50 நாட்களில் நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பதாக கள்ளப்பணம் ஒழிக்கப்படாவிட்டால் என்னை நடுத்தருவில் நிறுத்தி சாட்டையால் அடியுங்கள்னு சொன்னார். யாரு? மோடி. என்ன உங்களுடைய திட்டம் என்ன? இல்லை, நீங்கள் 2016 வந்து தேர்தல் அறிக்கையில் திமுக அது கொடுத்தாங்க, யாரும் மறுக்கல. ஆனால் 2021 கொடுத்த மாதிரி தெரியல. 24 இப்போ 24 தேர்தலில் அண்ணன் உதயநிதி அவர்கள் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, மக்கள் கேட்குறாங்க டாஸ்மாக் மூடப்படுமான்ற கேள்விக்கு நாங்கள் 2016 டாஸ்மாக்கை முற்றுமுழுதாக மூடிடுவோம்னு சொன்னோம், அதுக்கு நீங்கள் வாக்கு போட்டிங்களான்ற ஒரு கேள்வியை மக்களை பார்த்து எழுப்பினார். அப்படி பார்த்தா அவங்க அந்த வாக்குறுதியை கொடுக்கல. அந்த வாக்குறுதியை சரி இப்போ நாங்கள் வாக்கு போட்டிருக்கிறோம், முடியறியா? எதுல தரத்தை நீங்க வந்து கொண்டு வரணும்? அரசினுடைய பள்ளிகள் தரமாடம் இருக்கா? பேருந்துகளுடைய மேல் டாப்பு கலண்டு போய் கிடக்குது, பின்னாடி இருக்கிற பின்பக்க அந்த தகரமே கலண்டு போய் கயிறை வச்சு இழுத்து கட்டி இருக்கிறாங்க. நின்று ஏறி உள்ள போகக்கூடிய இறங்கக்கூடிய படிக்கட்டு தூக்கி வச்சு நிறுத்தி இருக்கிறாங்க. இதுல தரம் இருக்கான்னு பார்க்கணும் போக்குவரத்து துறையில. இல்லை, எங்கேயும் அங்கே நடக்கிறது 19 பேசக்கூடாது. பின்வரும் காணொளியில் வெளிப்படுத்தப்பட்ட கருத்துகள் மற்றும் தகவல்கள் அந்த காணொளியில் தோன்றும் தனிநபர் அல்லது நபர்களின் உடைமைகள், மேலும் அவை வளரி சேனலின் கருத்தை பிரதிபலிக்க வேண்டிய அவசியமில்லை. வழங்கப்பட்ட கருத்து தகவல் காரணங்களுக்காக மட்டுமே வழங்கப்படுகிறது. இந்த கருத்துகள் ஆலோசனையாக கருதப்படக்கூடாது. வளரியினர்களுக்கு வணக்கம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாய் திமுக அரசு கொண்டு வந்துள்ள புதிய சட்ட திருத்த மசோதாவை குறித்து விவாதிக்க வந்திருக்கிறார் ஐயா கிதியோன் செல்லமுத்து அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ராபின்சன். வணக்கம் ஐயா. கேள்விப்பட்டிருப்பீங்க, புதிய சட்ட திருத்த மசோதா ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற அந்த மசோதாவை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. கள்ளச்சாராயம் காசுறவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் உட்பட கடுங்காவல் தண்டனை, அதாவது ஆயுள் தண்டனை விதிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சட்டங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கள்ளச்சாராயத்திற்கு வித்திட்டது யார்? இந்த சட்டத்தினால் பலனடைய போவது யார்? இது மக்கள் நலன் சார்ந்த சட்டமா? இந்த கேள்வி, இந்த 3 கேள்விகளுக்குள்ளதான் நீங்க வினவின அந்த தேடல் அரசியல் அலசலுக்குள்ள நம்ம பார்க்கலாம். அரசு சாராயம் விற்கிற ஒரு அமைப்பை அரசே கையில் எடுத்து, அதுக்கு முன்னாடி வந்து மது குடிக்கிற பழக்கம் தமிழ்நாட்டில் இருந்தது. அது இயற்கையான வழிகள, பனங்கல், தென்னங்கல், இது போன்ற இன்ன பிற வழிகளில், இன்னும் சொல்ல போனால் மூலிகைகள், பட்டை, வேர்கள் இதுகெல்லாம் போட்டு ஊறல் மாதிரி ஆக்கி அதிலிருந்து வடித்தெடுக்கப்பட்ட அந்த என்னது டிஸ்டிலேஷன் பண்ணி அந்த மாதிரி தான் மக்கள் பயன்படுத்திக்கிறாங்க. அப்போது இது இந்த மது விற்பனை, மது தயாரித்தல் என்கிற இந்த அமைப்பு அரசு அமைப்பாக மாறுவதற்கு முன்பதாக மக்கள் குடித்தார்கள். அப்போதைய விழுக்காடு 3 விழுக்காடு தான். ஆனால் இதை எப்பொழுது அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டு அதை ஒரு நிறுவனமயமாக்கி அதற்கு ஒரு IAS கேடரில் இருக்கக்கூடிய ஒரு அலுவலரை அதை ஒரு MD-யா, அது சேர்மனாக ஒரு தலைவராக போட்டு அது சரியாக விற்பனை ஆகுதா, இந்த மாதம் எத்தனை 1000 கோடி விற்பனையானது, அடுத்த மாதம் இதை எத்தனை 1000 கோடியாக உயர்த்துவது, இந்த இலக்கு நிர்ணயிக்கிற வேலைகள் எல்லாம் செய்யப்பட்ட பின்பதாகத்தான் மக்களுடைய இந்த நுகர்வு, மது நுகர்வுன்றது 6.5 விழுக்காடாக மாறுச்சு. 3 விழுக்காடு இங்கே இருக்குது, 6.5 விழுக்காடு அப்படி டபுளாக மாறி இருப்பாங்க. அப்போ மக்களை
முதல்ல சாராயத்தை குடிக்க அதிகமாக தூண்டினதே ஒரு யாரு அப்படின்னு பார்த்தா அரசாங்கம் தான். சரி, அரசாங்கம் எல்லாரையும் குடிக்க சொல்லலை, ஆனால் தயாரிக்குது. மக்கள் தங்களுடைய தேவைகளுக்காக வாங்கி வந்து குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோமே. இப்போ இதுக்கிடையில் இப்போ மக்கள் வந்து அரசு விற்கக்கூடிய அந்த டாஸ்மாக் அந்த அமைப்பின் கீழே விற்பனையாகக்கூடிய மதுச்சரக்குகளை தான் அவங்க வாங்கி குடிக்கணும். எப்படி அவர்கள் கள்ளச்சாராயம் அல்லது கள்ளத்தனமாக விற்கக்கூடிய கள்ளச்சந்தையில் விற்கக்கூடிய இந்த மதுவை எப்படி மக்கள் நாடினார்கள், எப்படி இவங்க தயாரிக்கிறாங்க, இந்த இதெல்லாம் கேள்விக்குள்ளாக்கணும் நம்ம. காரணம் என்னன்னா, பாண்டிச்சேரி, கல்கட்டா, ஆந்திரா பக்கத்து அண்டை மாநிலங்கள் எல்லாம் இதே மது வகைகள் வந்து மிக குறைவான விலையில விற்குது. பாண்டிச்சேரி சேர்த்து தான் சொல்றேன். ஆனா டாஸ்மாக் என்று சொல்லக்கூடிய தமிழக அரசு விற்கக்கூடிய அந்த மது சரக்குகள் பல மடங்கு அதிக விலையில விற்கப்படுவதுதான் மக்கள் கள்ளச்சாராயத்தை நாடுவதற்கான அடிப்படை காரணம். விலை. அப்போ நீங்களும் வந்து ஒரு சிலரெல்லாம் சொல்றது போல இந்த கருத்து திணிக்கிறீங்களோ? 50 ரூபாய்க்கோ 60 ரூபாய்க்கோ சாராயம் விற்கப்பட்டிருந்தால் இந்த கள்ள சாராயம் வந்திருக்காது, இந்த கள்ள சாராயத்தினால பலிகள் ஏற்பட்டிருக்காது, விலை குறைப்பு நடந்தால் இது நடக்கும் அப்படின்றது நீங்க ஏத்துக்கிறீங்களா? கள்ளச்சாராயம்னா மக்கள் தனியாக அரசு அங்கீகாரம் பெறாத நபர்கள் காய்ச்சிய அந்த சாராயங்கள் மதுவை குடித்ததுனாலதான் செத்தாங்க நீங்க சொல்லக்கூடாது. இதற்கு முன்னாடி மரக்காணத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 3-4 இடங்கள்ல 7 பேர் வரைக்கும் இறந்துருக்கிறாங்க டாஸ்மாக் மதுவை குடிச்சு. இது ஒரு பக்கம். அன்றாடம் குடிநோயாளிகளாக உலா வரக்கூடிய இந்த ஆண்மகன்களால எத்தனையோ குடும்பங்கள் தாலி அறுத்து போய் நிக்குது. எத்தனையோ ஆண்கள் தொடர்ந்து ஒரு குடிமகன் வந்து தினசரி குடிச்சாருன்னா அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தரை மட்டும் நீங்க ஒரு கண்காணிப்பு வளையத்துக்குள்ள கொண்டு வாங்க. ஒருவர் குடித்து கொண்டே இருக்கிறார். அடுத்த 5 ஆண்டுகள்ல அவருடைய புகைப்படம் தாங்கி ஒரு சுவரொட்டி இருக்கும், கண்ணீர் அஞ்சலி. அப்ப இந்த மரணங்களுக்கெல்லாம் யார் காரணம்? அதனாலதான் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இப்போதைய பொறுப்புல இருக்கக்கூடிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் தெளிவா கேட்கிறார், அரசு விற்கக்கூடிய மது தரம் இருக்கா தரம் இல்லையா? அந்த கேள்வியை எழுப்பி இருக்கிறார். அங்கே விற்கக்கூடியது உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்குமா விளைவிக்காது, அதை முதல்ல சொல்லுங்கன்றார். கள்ளக்குறிச்சியில நடைபெற்ற அந்த சம்பவத்தின் மூலமாக அது கள்ளத்தனமாக விற்றுறதுதான், மாற்று கருத்து கிடையாது. அரசாங்கம் அங்கீகரிக்கல, அது கள்ளத்தனமானதான். அப்போ அரசாங்கம் அங்கீகரிச்சதெல்லாம் என்ன? காலை 10 மணிக்கு துவங்கி நண்பகல் 12 மணிக்கு துவங்கி இரவு 10 மணி வரைக்கும் தான் விற்கலாம் டாஸ்மாக். அப்போ காலை 12 மணிக்கு முன்னாடிலாம் கிடைக்குது நிறைய இடங்கள்ல பிளாக்ல. அது என்ன கள்ளத்தனமான தான் விற்கிறாங்க. அரசு வரையறைக்குள்ள வரல, அரசு அங்கீகாரம் பெறாத முறையில தான் அவங்க பெறுறாங்க. அப்ப அது கள்ளச்சாராயமா இல்லையா? இல்ல இருந்தாலுமே இப்படி விற்கிறவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படுமான்னு இந்த மசோதாவில் இருக்கா? இல்லையே. அப்ப என்னன்னா முழுக்க குடிநோயாளர்களை 3 விழுக்காடுல இருந்து 6.5 விழுக்காடா மாற்றினது ஒரு சாதனை. அப்படி குடிநோயாளிகளுடைய எண்ணிக்கை இது போன்ற அதாவது கிராமப்புறங்களில் காய்ச்சப்படக்கூடிய சாராயங்களை மதுவை குடித்து அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வருமானம் தடைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நீ காய்ச்சினா 10 லட்சம் ரூபாய் அபராதம், ஆயுள் முழுக்க நீ சிறையில கிடக்கணும்ன்றது தான் ஒரு மிரட்டல் தான். இப்ப என்ன ஆகும்? மக்கள் முழுக்க ஒரு அரசு சரியா என்ன செஞ்சிருக்கணும்? குடிக்காதேன்னு சொல்லணும். நீங்க ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்தீங்க. யாரு? ஐயா மோடிக்கு சற்றும் சளைக்காத நீங்க ஒரு வாக்குறுதிகளை கொடுத்தீங்க. நீங்க கொடுத்தீங்க, உங்க தகப்பனார் கருணாநிதி கொடுத்தாரு, உங்களுடைய மகன் உதயநிதி கொடுத்திருக்கிறார், உங்களுடைய உடன்பிறவா சகோதரி கனிமொழி கொடுத்திருக்கிறாங்க, எல்லாருமே கொடுத்திருக்கிறீங்க. உங்க முழு குடும்பத்திலையுமே 4-5 பேர் இதே போல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறீங்க. மோடியை போல 50 நாட்களில் நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பதாக கள்ளப்பணம் ஒழிக்கப்படாவிட்டால் என்னை நடுத்தருவில் நிறுத்தி சாட்டையால் அடியுங்கள்னு சொன்னார். யாரு? மோடி சொன்னார். எப்போ கள்ளப்பணத்தை ஒழிக்கல அப்படின்னா, கள்ளச்சாராயம் நீங்க வந்ததுக்கு பின்னாடியும் கள்ளத்தனமா நடந்துருக்கு அப்படின்னா, மக்களுடைய உயிர்கள் பறிபோகுதுன்னு சொன்னா உங்களை யார் அடிப்பது? நாங்க அடிக்க ரெடி, கண்டிப்பா அடிக்க ரெடி. ஏன்னா நீங்கள் வாக்கு தவறி விட்டீர்கள். மக்கள் கட்டும் கோபத்தில் இருக்கிறாங்க. குடிகாரர்களுக்கு வேணுமானா அது கஷ்டமா இருக்கலாம்.
ஆனா இப்படிப்பட்ட குடிப்பழக்கத்தினால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்களும் குழந்தைகளும் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பத்தாரும் கண்டிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதன்மை அமைச்சர் ஐயா ஸ்டாலினை அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஏன் உங்க வார்த்தை தவறி இருக்கிறீங்க? நீங்க 21 தேர்தலில் கொடுத்தாங்களா? உறுதியாக கொடுத்தாங்க. எந்த வாக்குறுதியை தான் நீங்க நிறைவேற்றி இருக்கிறீங்க? நீட்டுல இருந்து துவங்கி நீட்டு ஒழிப்பு, சாதி ஒழிப்பு, எல்லா ஒழிப்புகளையும் வச்சுக்கோங்க. இல்ல அதுக்காக பாராளுமன்றத்தில் நிறைய தடவை பேசிட்டு இருக்காங்க. அதனால இல்ல நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க தான் இதை பேசுனீங்க. நாங்கள் வந்தா ஒரு சொட்டு மது இருக்காது சொன்னீங்களா இல்லையா? ஏன் நீங்க சாராயத்தை நீங்க அது முதல் கையெழுத்துன்னே சொன்னீங்கல்ல, முதல் கையெழுத்துன்னே சொன்னீங்கல்ல, இளம் விதவைகள் அதிகமா இருக்கிறாங்கன்னு சொன்னீங்களா இல்லையா? அப்போ உங்களுடைய அதாவது மாவட்ட அளவிலான அல்லது வட்ட அளவிலான சமூக நலத்திட்டம் எதுக்கு? சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எதுக்கு? சமூக நலத்திட்டம் அதுக்குன்னு ஒரு தாசில்தார் எதுக்காக இருக்கிறாங்க? SSS தாசில்தார்னு சொல்லுவாங்கல்ல, சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம், சமூக நல பாதுகாப்பு. இந்த துறைகள்லாம் எதற்கு? மக்களை ஒரு பக்கம் தாலி இருக்குது, இன்னொரு பக்கம் மக்கள் நலன் பத்தி பேசுறதா? நான் சொல்றேன், மோடியை போலவே ஸ்டாலின் மீது மகா கோபத்தில் இருக்கிறாங்க. ஆனா அடி வாங்குறதுக்கு நீங்க ரெடியா? ஏன் தெரியுமா? நீங்க சொல்ல நீங்க காப்பாத்தல. முதுகுத்துடைய உரிக்கிற அளவுக்கு மக்கள் அவ்வளவு கோபத்தில் இருக்கிறாங்க. மக்களை இன்றும் குடிக்க வச்சு நீங்க சொன்னதுதான், நீங்க சொன்னதின் அடிப்படையில தான் நாங்க கேள்வியை கேட்டுக்கிறோம். என்ன உங்களுடைய திட்டம் என்ன? இல்லை நீங்கள் 2016 வந்து தேர்தல் அறிக்கையில் திமுக அது கொடுத்தாங்க, யாரும் மறுக்கல. ஆனால் 2021 கொடுத்த மாதிரி தெரியல. கொடுத்துருக்காங்க 4 இப்போ 24 தேர்தலில் அண்ணன் உதயநிதி அவர்கள் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, மக்கள் கேட்குறாங்க டாஸ்மாக் மூடப்படுமான்ற கேள்விக்கு நாங்கள் 2016 டாஸ்மாக்கை முற்று முழுதாக மூடிடுவோம்னு சொன்னோம், அதுக்கு நீங்கள் வாக்கு போட்டிங்களான்ற ஒரு கேள்வியை மக்களை பார்த்து எழுப்பினாங்க. அப்படி பார்த்தா அவங்க அந்த வாக்குறுதியை கொடுக்கல. அந்த வாக்குறுதியை சரி இப்போ நாங்க வாக்கு போட்டிருக்கிறோம், மூடிடுறியா? அன்னைக்கு நாங்க போடலைன்றது, நாங்க மூடாததுக்கு காரணம் நீங்க வாக்கு போடல அப்படின்றது தான். சரி இன்னைக்கு நாங்க வாக்கு செலுத்தி இருக்கிறோம், மூடுனீங்களா? நீங்க செஞ்சது என்ன? மூடல. கள்ளச்சாராயம் குடித்து இறப்பவர்களுக்கு நீங்க அவர்களை ஊக்குவிக்கிற விதமாக 10 லட்சம் ரூபாய் அரசின் கஜானாவில இருந்து எடுத்து கொடுத்தீங்க. இந்த சாராய ஆலைகள் மூடப்படும், எங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களோ திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களையோ பினாமிகளோ யாராவது இது போன்ற மது ஆலைகளை நடத்தினா அவர்களை நாங்க முதல்ல மூடுவோம் சொன்னீங்களா இல்லையா? அவர்களை நீங்க தண்டிக்காம இந்த 10 லட்சம் ரூபாயை கொடுக்கறது மூலமா நீங்க லஞ்சம் கொடுக்குறீங்க. இப்ப என்ன? உங்களுடைய தவறுகளை மறைக்கும் விதமாக இது போன்ற மசோதாக்களை நீங்க நிறைவேற்றுறீங்க. இந்த மசோதாவினால யாருக்கு நன்மை? சாராய ஆலை நடத்தக்கூடிய ஆட்களுக்கு நன்மை. ஏன்? கள்ளச்சாராயம் வித்தா 10 லட்சம் ரூபா கொடுக்கணும்டா, அவனுக்கு பயம் வந்துடும். கள்ளச்சாராயம் காய்ச்சினா பிடிபட்டா ஆயுள் முழுக்க சிறையில் இருக்கணும், பயம் வந்துடும், காய்ச்ச மாட்டான். ரைட்டு, அரசின் பக்கம் தான் அவன் வருவான் அடுத்து சாராயம் குடிக்கிறதுக்கு. நல்லது தானே? அதுதான் கேட்கிறேன். அன்புமணி ராமதாஸ் ஐயாவுடைய குரலா தான் நான் கேட்கிறேன். டாஸ்மாக்ல விற்கக்கூடிய சரக்குகள் தரமானதா இல்லையா? அதனுடைய தரம் என்ன? நேற்றைய தினம் அவங்களுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் கேட்கிறாரு, ஏன் கள்ளச்சாராயம் குடிக்க போனாங்கன்றதுக்கு காரணம் அவர் சொல்றாரு, அரசனுடைய டாஸ்மாக் சரக்குல கிக்கு இல்லை அப்படின்னு. எதை வச்சு நக்கி பார்த்து சொன்னாங்களாமா? இதை இல்ல மக்கள் கிட்ட ஃபீட்பேக் எடுத்திருப்பாங்க, விமர்சனங்கள் எடுத்திருப்பாங்க. அதை மக்கள் சொல்லலாம். இவர் தன்னுடைய திருவாய் மலர்ந்தவர்களை சொல்லலாமா அரசனுடைய டாஸ்மாக் சரக்குகள்ல கிக்கு இல்லைன்னு, அதனாலதான் குடிக்க போனாங்கன்னு? நீங்க என்ன எல்லாத்தையும் இப்படி லேப்ல டெஸ்ட் பண்றீங்களா? ஒரு காலத்துல தமிழர் அல்லாதோர், திராவிடர் அல்லாதோர் பிரிவினை ஏற்படுத்துகிற இந்த என்ன பிற்போக்குத்தனமான அரசியலுக்காக நீங்க இந்த லேப்ல டெஸ்ட் பண்ணி நக்கி பார்த்தலாம் டெஸ்ட் பண்ற மாதிரி இப்ப உங்க சரக்கை நீங்களே நக்கி பார்த்தீங்களா? நான் என்ன கேட்கிறேன்னா, துரைமுருகனை பொதுப்பணித்துறையில இருந்து மாத்தி எங்க கொண்டு போகணும்னா தர கட்டுப்பாட்டு துறை அமைச்சரா மாத்திரலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் கரெக்டா நக்கி பார்த்து கிக்கு இருக்கா கிக்கு இல்லையான்றத அவர் சொல்றாரு. எதுல தரத்தை நீங்க கொண்டு வரணும்? அரசனுடைய பள்ளிகள் தரமாட இருக்கா? பேருந்துகளுடைய மேல் டாப்பு கலண்டு போய் கிடக்குது, பின்னாடி இருக்கிற பின்பக்க அந்த தகரமே கலண்டு போய் கயிறை வச்சு இழுத்து கட்டி இருக்கிறாங்க. நின்று ஏறி உள்ள போகக்கூடிய இறங்கக்கூடிய படிக்கட்டு தூக்கி வச்சு நிறுத்தி இருக்கிறாங்க. இதுல தரம் இருக்கான்னு பார்க்கணும் போக்குவரத்து துறையில.
இல்லை எங்கேயும் அங்கே இங்கே நடக்கிறத 19 பேசக்கூடாது. அதைத்தானே பேசணும். நீங்க என்ன அப்ப நீங்க தப்பித்துக்கொள்ள விரும்புறீங்களா? நீங்கள் சமமான சரியான தரமான இங்க இருக்கக்கூடிய கிரீன்வேஸ் சாலையெல்லாம் யார் போய் வர்றாங்க? எலைட் குரூப்ஸ் தான் போய் வர்றாங்க. நீதிபதிகள் துவங்கி பெரிய பெரிய ஆட்கள்லாம். அப்ப அவங்களுக்கு ஒரு சாலை, எங்களுக்கு ஒரு சாலையா? மக்கள் கேட்பாங்களா இல்லையா? எல்லாரும் வரி அவங்களுடைய திராணிக்கு ஏற்ப, உற்பத்தி திறனுக்கு ஏற்ப, தனிநபர் வருமானத்திற்கு ஏற்ப வரி செலுத்துறாங்களா இல்லையா? அப்போ அங்கொன்றும் இங்கொன்றும்னா கிரீன்வேஸ் சாலையில ஓட்டம் இருக்கா? எங்கேயாவது மேடு பள்ளங்கள் இருக்கா? அது மட்டும் உங்களுக்கு ஸ்மூத்தா சாஃப்டா போகுது இருக்குது. மற்ற சாலைகள்லாம் வாங்க காட்டுறேன். உங்களில் ஒருவன் சொல்லிக் கொள்ளக்கூடிய ஸ்டாலினுக்கு மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். சரியான சமமான தரமான கல்வி, சரியான சமமான தரமான மருத்துவம். இன்றைக்கு ஸ்டாலின் ஐயாவோ ஸ்டாலின் ஐயாவுடைய மகன், மருமகன், பேரன், பேத்திகள் எடுக்கக்கூடிய வைத்தியங்கள், ட்ரீட்மெண்ட்டை சாதாரண குப்பன் சுப்பனுடைய மகனுக்கோ மகளுக்கோ கிடைக்குமா? சரியான சமமான தரமான மருத்துவம், சரியான சமமான தரமான கல்வி கிடைக்குமா? சரியான சமமான தரமான குடிநீர் கிடைக்குமா? சரியான சமமான தரமான சாலை வசதி கிடைக்குமா? அப்புறம் எப்படி நீங்க உங்களில் ஒருவன் சொன்னீங்க? மோடி எப்படி இங்க 2 விதமான இந்தியாவை அவர் நிர்வகிக்கிறாரோ அது போல நீங்களும் 2 விதமான தமிழகத்தை தான் நீங்க இரட்டை அளவுகள் கொண்டுதான் நிறுவுறீங்க. அதனாலதான் சொல்றேன் ராபின்சன், இந்த மசோதா கள்ளச்சாராய ஒழிப்பு மசோதா, அது சொல்லக்கூடிய 10 லட்சம் ரூபாய் அபராதம், ஆயுள் கால சிறை தண்டனை எல்லாமே இந்த ஏழை பாலை மக்களை அச்சுறுத்தியுமே ஒழிய அரசாங்கத்திற்கு அது பலனளிக்குமே ஒழிய வேற ஒன்றுக்கும் கிடையாது. இதோடைய உங்களுடைய இந்த பூரண நோக்கமே, இந்த சட்டத்தை கொண்டு வந்ததுடைய நோக்கமே எல்லாம் என்னன்னா, இதுவரைக்கும் சுமார் 72,000 கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டி கொண்டிருக்கிறது சாராயத்தின் மூலமாக. இனி அடுத்த வருஷம் கள்ளச்சாராயம் பக்கம் போக மாட்டான். அங்கே குடிச்சுக்கிறதவெல்லாம் அடுத்து இங்கே வருவான். ஒரு கேள்வி மட்டும் என்ன சொல்லுங்க, நீங்க இந்த அளவுகோலை பத்தி நம்ம துரைமுருகன் அமைச்சர் துரைமுருகன் சொன்னதை பத்தி சொன்னீங்க. நிறைய அரசியல் விமர்சகர்கள்லாம் கூட இந்த அளவுகோலை பற்றி பேசியிருக்காங்க, அதாவது தரத்தை பற்றி பேசியிருக்காங்க. இந்த தரம் ஏன் குறைக்கப்பட்டதுன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, 45,000 கோடியாக இருந்தது அதிகப்படுத்தணுன்றதுக்காகவே தரம் குறைக்கப்பட்டது அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க. அது அதில் மாற்றுக்கிறது கிடையாது ராபின். தரமற்றவை தான். அதில் இருக்கக்கூடிய ஆல்கஹால் லெவல் கண்டென்ட் மிக குறைவு தான். அது அரசும் திட்டமிட்டு தான் அந்த நகர்த்துது அந்த காயை. ஏன்னா தரமான இப்போ ஒரு 2-3 இட்லியே தரமான சரியான சமமான விலையில சரியான சமமான தரமான அளவுல நீங்க கொடுத்துட்டீங்கன்னா 2 இட்லி 3 இட்லியோட சாப்பிட்டுட்டு உணவகத்தை விட்டு காலி பண்ணிடுவானா இல்லையா? நடைய கட்டிடுவானா? அப்போ வயிறு நிறையாத அளவு இருக்கு. அந்த கிக்கு அவன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த போதை கிடைக்கணும். அப்போ என்ன செய்யறது? 100 ml அடிச்சுக்கிறவன அடுத்து 200 ml அடிக்கணும். புரியுதுங்களா? குவார்டர் ஆஃப் அப்படி போகணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான். அப்போ ஒரு குவார்டர் குடிச்சவனுக்கு பத்தாது. அப்போ அவன் இன்னொரு ஆஃப் அடிக்கணும். புரியுதுங்களா? அப்போ நுகர்வு திறன் அதிகரிக்கும். அப்போ அரசனுடைய கஜானா நிரம்பும். இதுக்காகத்தான் அரசு இந்த ஆளுகாலின் அளவை குறைச்சி வச்சிருக்கிறான். மட்ட ரகமான மதுன்னு சொல்றாங்க. நீங்க சொன்னது உண்மைதான். அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்றதெல்லாம் ஏற்கத்தக்க கருத்து தான். இது அரசனுடைய ஒரு என்னது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. சீமான் அவர்கள் இந்த அரசியல் மசோதா இருக்கு பார்த்தீங்களா, இப்போ சட்டத்திருத்த மசோதா, இதே போல அவர் அவருடைய பாணியில் சொல்லியிருந்தார். என்னன்னா, சாராயம் குடித்தவன் ஒருத்தன், அதை விற்றவன் ஒருத்தன், இவங்க 2 பேருக்கு தான் லாப நஷ்டம். அப்போ அரசு என்ன பண்ணணும்னா, வித்தவங்கிட்ட பணத்தை வாங்கி அவங்ககிட்ட கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதை தானே இந்த மசோதாவில் அந்த விஷயம்லாம் இல்லையே. அந்த அந்த விவரங்கள்லாம் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த மசோதால இடம்பெறலையே. அப்படின்னா தான் லகுவாயிருமே. எவனும் காய்ச்ச மாட்டான், காய்ச்சியெல்லாம் குடிக்கவும் மாட்டான். அப்போ அப்படியே ஒருவேளை காய்ச்சி எவனாவது ஒருத்தர் குடிச்சிட்டான்னா அவன்கிட்ட இருக்கக்கூடிய 10 லட்சம் ரூபாயை வாங்கி இவனுக்கு பறிச்சு கொடுத்துடலாம். ஒருவேளை அவன்கிட்ட 10 லட்சம் ரூபாய் இல்லைன்னா அந்த பணம் அவன் பேர்ல இருந்தா தானே. வேற யார் பேர்ல பினாமி பேர்ல வச்சிருந்தானே, பினாமி பேர்ல எல்லாம் அந்த பணத்தெல்லாம் வச்சிருந்தா என்ன பண்ணுவோம்? எங்க போய் நீங்க 10 லட்சம் ரூபாய் வாங்குவீங்க? நான் ஒரு வங்கியில கடன் வாங்கியிருக்கிறேன் ஒரு 1 கோடி ரூபாய்க்கு. ஏன்டா அந்த வீடை 1 கோடி ரூபாய் கடனை வாங்கி நாங்கள் வீடெல்லாம் கட்டிட்டேன். ஆனால் கெட்டப்பட்ட வீடு 10 லட்ச ரூபா கூட தேராதுன்னா எப்படி நீங்கள் திருப்பி அடைப்பீங்க? இதே தான் 10 லட்ச ரூபான்னு நீங்கள் போட்டிருக்கிறீங்க. அவனை 10 லட்ச ரூபா இருந்தால் தானங்க நீங்கள் பிடுங்கி கொடுக்க முடியும். அப்போ இதை இப்போ வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா போன்ற மேற்கத்திய நாடுகள் எல்லாம் மது இருக்குது.
பல உணவகங்கள்ல தாராளமா, நம்ம தமிழ்நாட்டுல என்ன ஜுஜுபி ம். பல மடங்கு அதிகமா மது வந்து நுகர்வு வந்து அதிக திறன் அங்கெல்லாம் அதிகமா இருக்குது. ஒவ்வொரு உணவுலையும் மது பரிமாறுதல்ன்றது அது இயல்பான ஒன்று. இதுல அரசாங்கம் தலையிடாது. ஆனா இங்க அரசாங்கம் மதுவை ஒரு கொள்கையாவே வச்சிருக்கே. ஒரு பக்கம் கொள்கை, இன்னொரு பக்கம் மது விலக்கு மற்றும் ஆயத்தீர்வு. என்ன இல்லையா, இரட்டை வேடமா இல்லையா? இல்லையா, எதுக்காக நீங்க மது விலக்கு? அப்ப அரசாங்கம் விற்கிற மதுலாம் ரொம்ப தரமானதுன்னு நீங்க சொல்ல வர்றீங்களா? அப்படின்னா எப்படி எத்தனை லட்சம் இத்தனை விதவிகள் தாலி எடுத்து நிக்கிறாங்க நீங்க தானே அங்க சொல்றீங்க? அப்ப புரியுதா உங்களுக்கு? அரசு விற்கிறதோ தனியார் விற்கிறானோ அது என்ன சாராயமா இருந்தாலும் சரி, சாராயம் தான். சாராயம் கொல்லத்தான் போகுது. அரசு செய்ய வேண்டியது என்னன்னா சாராயத்தை ஒழிக்கணும். முதல் கையெழுத்து நாங்க வந்த பின்னாடி இதைத்தான் செய்வோம் சொன்னீங்கல்ல. 71 இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க. கருணாநிதி காலத்துல இருந்து இன்ன வரைக்கும் நீங்க ஒழிச்ச பாடு இல்லை. மாறாக இது போன்ற அபத்தமான மசோதாக்களை சட்ட திருத்தங்களை நிறைவேற்றி மக்களுடைய வாயை தற்காலிகமாக அடைத்து விடலாம் என்று விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை முன்னிட்டு நீங்கள் இது போல நாடகம் ஆடுகிறீர்கள் என்பதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. மிக்க நன்றிங்க ஐயா. மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.